ஹாய் கைஸ், வெல்கம் டு இட்ஸ் மை. இன்றைக்கி நம்ம சேனலில் ஹவு டு மேக் ஃப்ரைட் ரைஸ் கிட்டும் பார்க்கலாங்களா? பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் நேச்சர் வீடியோஸ். ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட், பாஸ்மதி ரைஸை பிஃபோர் 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே எடுத்து நல்லா கழுவி வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு கேபேஜ் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் ஒரு சைடு எடுத்து வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகா, தேவையான அளவு குடமிளகா அண்ட் ஆனியன் அண்ட் பீன்ஸ் இதையும் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி அது ஒரு சைடு வச்சுக்கலாம். நீங்கள் வேணால் அடிஷ்னலாக இன்னும் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் இதையும் சாப் பண்ணி எடுத்து ஒரு சைடு வச்சிடலாம். அதுக்கப்புறம் 2 or 3 டொமேட்டோஸ் எடுத்து ஆயிலில் பாயில் பண்ணிவிட்டு அந்த ஸ்கின்னை எடுத்துகிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு அது ஒரு சாஸ் மாதிரி எடுத்து நம்ம வச்சாச்சு. ஃப்ரைட் ரைஸ்க்கு முக்கியமே இரும்பு வடைச்சட்டி தான். இரும்பு வடைச்சட்டி தூக்கி அடுப்பில் வச்சுட்டு அதை கலக்கறக்கு ஒரு கரண்டியும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த சைடு இன்னொரு ஸ்டவ்வை வச்சு அதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ், ஆயில் சுடு தண்ணி வச்சு அந்த பாஸ்மதி ரைஸ் உள்ளே போட்டு லைட்டாக உப்பு, லைட்டாக ஆயில் போட்டு அது 3/4, அதாவது 100%க்கு ஒரு 75-80% வேகிற மாதிரி அதை அந்த சைடு அடுப்பில் வச்சிடலாம். ரொம்ப வேக வச்சிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்காது. மறுபடியும் பேக் டு நம்ம தவா. இதில் ஆயில் நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றி ஜிஞ்சர் கார்லிக் இதை போட்டு அது கொஞ்சம் பொரிகிற மாதிரி ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்குன்னு அது அந்த ரா ஸ்மெல் போய் அதோட ஸ்மெல்லே ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஸ்மெல் வர வரையும் நம்ம அதை வதக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணெயில் அது அப்படியே பொரிஞ்சு சொடன்னு பொரிஞ்சு நிற்கிற மாதிரி அளவுக்கு வரையும் அதை வணக்குங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு முட்டை 3 or 4, நாங்கள் 4 போட்டோம். உங்களுக்கு எவ்வளோ விஷயம் அவ்வளோ போடுங்க. முட்டையை போட்டு அந்த முட்டையை கலக்குன்னு அதையும் கலக்கிட்டே இருங்க. இந்த டைம் நீங்கள் சால்ட் போடனாலும் போடலாம், நாங்கள் இப்போ போடல. ஆனால் கேப்சிகம் அண்ட் ஆனியன் அதுக்கப்புறம் பீன்ஸு இதை போட்டு லைட்டாக கரம் மசாலா தூளையும் இதுக்குள்ளே போட்டு இதை கலக்குங்க. கொஞ்ச நேரம் இதை கலக்கிட்டு அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். இப்போ முட்டைக்கோஸை போட்டு அதையும் கலக்கிட்டு இதில் தான் நம்ம சால்ட் போடுறோம். ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் சால்ட் போடலையா, அதனால் நம்ம அது சால்ட் போட்டு நல்லா கலக்கிறோம். அப்போ தான் இது நல்லா ஃப்ரை ஆகி வரும் அப்படின்றதுக்காக தான் இப்போ சால்ட் போடுறோம். முன்னாடியே போடுறது போடலாம், நீங்கள் மறந்துடாதீங்க. ஏற்கனவே நம்ம ரைஸ்லேயும் சால்ட் போட்டிருப்போம். அதனால் அதுவும் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸ் பொடியிலையும் கொஞ்சம் சால்ட் போட்டு தான் தருவாங்க, மறந்துடாதீங்க. அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் கொஞ்சம் நல்லா வணக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இல்லைன்னா அவ்வளோதான், சொதப்பிடும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பெப்பர் தான் முக்கியம். முட்டைனா பெப்பர் இருந்தே ஆகணும். ஸோ பெப்பரையும் தூக்கி கொஞ்சம் போட்டு அந்த பெப்பரும் போட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் பொடி ஹாப்பிமா தான் இன்றைக்கி எடுத்தோம். அந்த க்ரீன் பேக் இருக்குங்களா, அதை தான் எடுத்தோம். அதையும் எடுத்து நல்லா கலக்குன்னு கலக்கணும். அப்போ தான் அது கலர் சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்த சாஸ் அதையும் போட்டு கலக்கி கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லாவே தெரியுது, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் தென் நம்ம ஏற்கனவே ஒரு சைடு எடுத்து வச்சுருந்தீங்க பாஸ்மதி ரைஸ், அதை நல்லா அந்த தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து அதை போட்டு அதுக்கப்புறம் ஹாப்பி மாவு பத்தலைன்னு சொல்லி மறுபடியும் கொஞ்சம் ஹாப்பி மாவு போட்டு நாங்கள் கலக்கியிருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டு கலக்கிக்கோங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல, நல்லா ஆயிலியாக இல்லை, நல்லா க்ரீமியாக இருக்குது. வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கு சாப்பிடணுன்னு தோணுது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லோரும் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபாலோ ஃபார் மோர் ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ் இட்ஸ் மைண்ட் சேனல். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் மைண்ட்.